அன்பிற்கினியவர்களே, ஒரே உள்ளமும் ஒரே உயிருமாய் இருந்தனர். உடலின் உறுப்புகள் பலவாயினும் அனைத்தும் ஒரே உயிரால் இயக்கப்படுகின்றன. இதயம் துடிக்கும் போது கண்களும் காதுகளும் கைகளும் கால்களும் ஒரே உயிரின் துடிப்பில் ஒன்றிணைகின்றன. ஒரு உறுப்பு வலிக்கும் போது முழு உடலும் வலியை உணர்கிறது. ஒரு உறுப்பு மகிழ்ச்சி அடையும் போது முழு உடலும் பங்கு கொள்கிறது. அங்கு என்னுடைமை உன்னுடைமை என்ற பிரிவு இல்லை. தொடக்க கால திரு அவையும் ஒரே உயிருள்ள உடலாக இருந்தது. இயேசுவின் உயிர்த்தெழுதலின் மகிழ்ச்சியில் அவர்களின் இதயங்கள் ஒரே துடிப்பில் துடித்தன. எனது என்கிற எண்ணம் மறைந்து நம்முடையது என்ற அன்பின் பொது உடைமை உருவானது. ஒருவரின் வலி மற்றவரின் வலியாகவும் ஒருவரின் மகிழ்ச்சி மற்றவரின் மகிழ்ச்சியாகவும் மாறியது. நவீன உலகில் என் பணம், என் வீடு, என் நேரம், என் வெற்றி என்கிற சுயநல சுவர்கள் உயர்ந்து நிற்கின்றன. ஆனால் இயேசுவின் சபையில் நாம் ஒரே உயிருள்ள உடல் என்பதை நினைவில் கொள்வோம். ஒருவர் துன்பத்தில் இருக்கும் போது அது அவருடைய பிரச்சனை என்று ஒதுங்காமல் பகிர்வு, உதவி, நேரம் ஒதுக்குதல் என்று செயல்படுவோம். எனது என்ற எண்ணத்தை விட்டு நாம் என்ற உள்ளத்தை வளர்ப்போம். இயேசு உயிர்த்தெழுந்தார் என்பது வெறும் நம்பிக்கை அல்ல, வாழ்வின் நெறிமுறை பாடம். ஜெபிப்போம். இறைவா, எனது என்ற சுயநலத்தை விட்டு நமது என்ற அன்பின் பொது உடைமையில் வாழ எங்களை பண்படுத்தும். ஆமேன்.